கண்டிப்பா உங்களுக்கு நிறைய கிளியரான ஐடியாஸ் தரும். இந்த எக்ஸாமை நீங்க எப்படி அப்ரோச் பண்ண போறீங்க எல்லாமே இது ரொம்ப கிளியரா உங்களுக்கு சொல்லும். சரிங்களா? இப்ப இங்க பாருங்க. நான் என்ன பண்றேன்னா, இப்ப நான் போட்டிருக்கிறது ஒரு 9 மந்தோட ஸ்டடி பிளானர்ப்பா. இப்ப வரப்போற அப்கமிங் ஒரு 9 மந்த்துக்கு நம்ம எப்படிலாம் படிக்க போறோம், எப்படிலாம் இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னு போட்டிருக்கோம். உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு டைம் இருக்குன்னு பாருங்க. நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த ஆகஸ்ட் மந்த்தை சேர்க்கல. சேர்க்காம செப்டம்பர்ல இருந்து எப்படியா இருந்தாலுமே நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம ஒரு ஜூன் டைம்ல தான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அது வரைக்கும் டோட்டலா இதற்கு எவ்வளவு டேஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 273 டேஸ் கிட்ட இருக்கு. இந்த டேஸை நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிறத பாக்குறது. இது டோட்டலா 2026 தான். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரூப் 2 எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான், நோ ஏஜ் லிமிட்டே கிடையாது. அப்ப நம்ம தாராளமா இதை அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இதுல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, இது எப்படி அப்ரோச் பண்ண போறாங்கிறத விட ஃபர்ஸ்ட் ஓவரால் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியன் பொலைட்டியும் இந்தியன் எக்கனாமியும் நம்முடைய இந்த தமிழ் சொசைட்டிங்கிற கான்செப்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 ஜெனரல் அவேர்னஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்ப இங்க எக்கனாமி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாடு எக்கனாமி டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது? இந்த தமிழ்நாடு எக்கனாமி. சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம தமிழ்நாடுடைய ஹிஸ்டரி, கல்ச்சர், இந்த ஹெரிட்டேஜ், இது எல்லாத்தையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்றதுதான் தமிழ் சொசைட்டி சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ங்கிற மொத்தமா நம்ம பார்க்க போறோம். அப்புறம் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நடந்த நேஷனல் மூவ்மெண்டா இருக்கட்டும், இல்ல இந்திய லெவலில் என்னென்ன நேஷனல் மூவ்மெண்ட்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த காந்தியன் ஃபேஸ், இது எல்லாமே நம்ம இதில் பார்ப்போம். ஜென்ரல் சயின்ஸுங்கிறதுல மொத்தம் 3 இருக்க போகுது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அந்த பயாலஜினா பாட்னி பிளஸ் ஜுவாலஜி. அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி உங்களுக்கே தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் 15 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல இருக்கும், 10 வந்து மென்டல் எபிலிட்டி இருக்கும். இதை நம்ம ஃபுல்லா இப்போ நான் அடுத்த சிலபஸை நான் காமிக்கிறேன். சரிங்களா? அப்புறம் தமிழ்ல உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா டோட்டலா ப்ரிலிம்ஸ்ல உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஆனா இதுல தமிழ் மட்டுமே உங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 100 வரப்போகுது. ஸோ நம்ம இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம எதை ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும்னா தமிழ்ல தான் படிக்கணும். தென் இந்தியன் ஜியாகிரபி, இப்போ அக்கார்டிங் டு லேட்டஸ்ட் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின் வரைக்கும் இதுல இருந்து தான் கேட்போம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் பக்காவா பிரேக் டவுன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீங்க பார்க்க போறது குரூப் 1க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், குரூப் 2க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப ஓகே, மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் இருக்கு இந்த குரூப் 2ல? இந்த குரூப் 2ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னடான்னா ப்ரிலிம்ஸ்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் புரியுது மாதிரி சொன்னா ஒரு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து அதுல எது கரெக்டான ஆன்சரோ அதை நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இதை இன்னும் பிரேக் டவுன் பண்ணிருக்காங்க. அப்ப இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ், இப்ப நம்ம மேல பார்த்தோம்ல இந்தியன் ஹிஸ்டரி, தமிழ்நாடு நேஷனல் மூவ்மெண்ட், இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஜெனரல் அவேர்னஸ்ல 75 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்பாங்க. ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டியில 25 கொஸ்டின். அப்ப டோட்டலா இங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது? 100 கொஸ்டின்ஸ் கிட்ட வருது. ஓகேங்களா? அப்புறம் ஜெனரல் தமிழ்ல நான் மேலேயே சொன்ன மாதிரி 100 கொஸ்டின்ஸ். அப்ப டோட்டலா 200 கொஸ்டின் 300 மார்க். புரியுதுங்களா எப்படி எக்ஸாம்? அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு. அப்பனா மொத்தம் 300 மார்க். நீங்க கட் ஆஃப்ங்கிறத நீங்க எதை டிசைட் பண்ணி கொண்டு போகணும்? என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இந்த 200 கொஸ்டினுக்கு எவ்வளவு பேர் வேணா எக்ஸாம் எழுதிட்டு போட்டோம், பல லட்சம் பேர் எழுதிட்டு போட்டோம், பல்லாயிரம் பேர் எழுதிட்டு போட்டோம், நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்மளுக்கு இந்த 200 கொஸ்டின்ல நீங்க 175 பிளஸ் இல்ல 165 பிளஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் ரெடியா இருக்கு. சரிங்களா? நீங்க கவர்மெண்ட் ஃபீல்டுக்குள்ள நான் போகணும், இல்ல நான் வந்து இந்த ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய எஃபர்ட் போட்டு இந்த 175 இல்ல 180 கிட்ட நீங்க கிளியர் பண்ணி போற மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் மெயின்ஸ்னு ஒண்ணு, இது வந்து ரிட்டன் எக்ஸாம். நம்ம என்னன்னு சொல்லலாம், இது வந்து நம்ம ரைட் பண்ற எக்ஸாமா இருக்கும். பழைய சிலபஸ் இது கிடையாதுப்பா. எப்பவுமே பழைய சிலபஸோட கம்பேர் பண்ணக்கூடாது. புதுசா வந்த சிலபஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மெயின்ஸுங்கிறத இவங்க 7 யூனிட்டா பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? அதுதான் இங்க நான் அப்டேட் டவுன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன? மாடர்ன் ஹிஸ்டரி வித் டிஎன். அதாவது ஹிஸ்டரி நம்ம மேல படிச்சோம் பாத்தீங்களா, இதையே இன்னும் கொஞ்சம் மெயின்ஸுக்குன்னு சொல்லி கொஞ்சம் எலாபரேட்டா பெருசா கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து 40 மார்க் இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 10 மார்க் கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். உங்களை 4 கொஸ்டின் ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க, ஒரு 5 கொடுத்துட்டு. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க மாடர்ன் ஹிஸ்டரி வித் டிஎன்ல இருக்கும். சேம் இங்க பாத்தீங்கன்னா தமிழ் சொசைட்டின்னு சொல்லிட்டு 30 மார்க்குக்கு கேட்க போறாங்க. தமிழ் சொசைட்டினா நம்மளுக்கு முன்னாடி இருந்த தமிழ் சங்க காலத்துடைய சொசைட்டிஸா இருக்கட்டும், இல்ல அந்த காலத்துடைய கலைகள் என்ன, அந்த காலத்துல வந்து இருந்த விழாக்கள் என்ன, மக்களுடைய பண்பாடு எப்படி இருந்துச்சு,
இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே தமிழ் சொசைட்டில பார்ப்போம். சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா அண்ட் டிஎன், இது எல்லாத்துக்குமே என்கிட்ட புக்ஸ் இருக்குப்பா, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆக்சுவலா அனுஜான்னு ஒருத்தர் இருக்காரு, இவருடைய புக்ஸ் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். யூபிஎஸ்சி பீப்புள்ஸே இதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் கிளியரா அப்ரோச் பண்ணலாம். அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதுல இருந்து 40 மார்க்குன்னும், 40 மார்க்னா நீங்க சூஸ் பண்ற மாதிரிலாம் இருக்காதுல்ல, நீங்க ரைட் பண்ற மாதிரி இருக்கும். டைமிங் பத்தாது, அப்ப நம்ம நிறைய எழுதி பிராக்டிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம படிக்கும் போதே ப்ரிலிம்ஸோட சேர்த்து மெயின்ஸுக்கு சேர்ந்து ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கலாம். ஏன்னா மெயின்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு 5 மந்த் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்கன்னா, அந்த 5 மந்த் டைமை வந்து நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக எழுதுறது, எப்படி கொஸ்டின்ஸாக அப்ரோச் பண்ணுறதுங்கிற மெத்தடுக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம இப்பயே மொத்தமாக சேர்த்து படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ ப்ரிலிம்ஸுக்கு தனியாக ரெடி படிச்சுட்டு மெயின்ஸ் தனியாக ரெடி படிக்கும்போது நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனாலே உங்களுக்கு அடுத்து கொஞ்சம் ப்ரெஷர் பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டோம், மெயின்ஸ் கண்டிப்பாக பாஸ் பண்ணணுமேன்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் கட் அண்ட் கிளியராக கொண்டு போகலாம். அப்புறம் இங்கே பாருங்க, 3ஆ பிரிக்கிறாங்க: இந்தியன் கான்ஸ்டியூஷன், பொலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். இந்த ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரு தனி புக் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் பொலைட்டின்னு ஒரு புக் இருக்கு. அதே மாதிரி தான் இதே லட்சுமிகாந்த் தான் கவர்னன்ஸ்க்கு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதாவது லைக் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு லட்சுமிகாந்தோடது. இதுல இருந்து பாருங்க 60 மார்க் கிட்ட நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். அப்ப இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பேப்பர்ப்பா. அப்புறம் எங்க பாருங்க, ஜியாகிரபி ஆஃப் இந்தியா அண்ட் டிஎன், இதோட இது முடிஞ்சிருச்சு. வித் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி. சார் இப்படிதான் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்லயுமே கொடுத்துருக்காங்களா, லைக் சிலபஸ்ல இப்படிதான் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டா இல்ல, நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சிம்பிளா எழுதியிருக்கேன். என்னடானா, ஃபர்ஸ்ட் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு சேர்த்து நம்ம படிக்கணும். அது கூட சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னா என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி, இது நீங்க பிரிச்சிங்கன்னா நிறைய வரும்பா. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் வரும், என்விரான்மெண்ட் தனியாக நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம எதுக்கு மொத்தமாக போட்டு இதுக்கு ஒரே கேட்டகரி நேம் தான் இருக்கேன்னு சொல்லி நான் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜின்னு ஒரே வார்த்தையில போட்டுட்டேன். இது 40 மார்க்ஸ். அப்புறம் இந்தியா அண்ட் டிஎன் எக்கனாமி, இது மேக்ஸிமம் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். லைக் நீங்கள் எக்கனாமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, லைக் யூனியன் பட்ஜெட்டுங்கிறத கிளியராக படிக்கிறீங்க, இல்லை எக்கனாமிக் சர்வேங்கிறத கிளியராக பார்க்குறீங்க, இதெல்லாமே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் எக்ஸாமாக தான் இருக்கும். அப்போ மெயின்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்டு உங்களுக்கு என்ன வர மாதிரி இருக்கும், இன்டர்வியூடைய ஸ்டேஜ். ஆனா இந்த குரூப் 2லயே ரெண்டா பிரியும், ஒன்னு குரூப் 2, இன்னொன்னு குரூப் 2A அப்படின்னு ரெண்டா பிரியும். குரூப் 2க்கு இன்டர்வியூ ரவுண்டு இருக்கு, ஓகேங்களா. குரூப் 2Aங்கிறதுக்கு இன்டர்வியூ ரவுண்ட் இல்லை, இது ஒரு நான் இன்டர்வியூ. அப்பனா என்ன அர்த்தம், நீங்க ப்ரிலிம்ஸ் மெயின்ஸை பாஸ் பண்ணி இந்த குரூப் 2 லைக் இன்னொரு விஷயம் இருக்கு. குரூப் 2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெயின்ஸுங்கிற அப்ரோச்லாம் வரும் பாத்தீங்களா, குரூப் 2Aல அதுவும் ப்ரிலிம்ஸ் மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் அப்ரோச் இருக்கும். பட் நம்ம இப்போ என்ன பார்க்குறோம்னா வெறும் குரூப் 2க்கு மட்டும் தான் பார்க்குறோம். குரூப் 2Aக்கு நான் தனியாக சொல்கிறேன். மேக்ஸிமம் பெரிய பெரிய போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2ல தான் இருக்கும், சரிங்களா. அப்போ இன்டர்வியூ ஸ்டேஜ் அப்படிங்க ஒன்று இருக்குது. 3வது ரவுண்டுமே நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே சேர்த்து கம்ப்ளீட் கைடன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா. இப்போ அடுத்து என்னென்ன மாதிரியான ஜாப் ரூல்ஸ் இருக்குது இந்த குரூப் 2ல. ஓகே சார், இந்த ஜாப் ரோல்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஜாப் ரோல்ஸ்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம வேலை வாங்கறதுல வந்திருக்கோம். இல்லை, மேக்ஸிமம் இதை நீங்கள் படித்தா இல்லை எந்த மாதிரியான ஜாப்ஸ் இருக்குங்கிறத ஒரு சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன சேலரி பேக்கேஜில் ஆரம்பிக்குதுங்கிறதையுமே தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. எப்படியா இருந்தாலுமே உங்களுக்கு பேசிக் பேன்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு 35K தான் ஆரம்பிக்குது. ஹையஸ்ட் லெவலாக உங்களுக்கு எவ்வளோ வருது, 1.15 lakh வரைக்குமே போகும், சரிங்களா. இதெல்லாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய ஜாப். இதில் எது ரொம்ப 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 ஃபேமஸான ஜாப்ஸ்னா இந்த ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரு, ப்ரொபேஷன், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சப் ரெஜிஸ்டர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜாப். இதெல்லாம் நிறைய பேர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜாப்பா. அந்த குரூப் 2 எக்ஸாம் எழுதுறவங்களுடைய ஒரு குறிக்கோளான ஜாப்னா நம்ம எது சொல்லுவோம்னா இதுதான் சொல்லுவோம், ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்கு. அதை தான் இன்னும் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய ஜாப்ஸ் இருக்குல்ல, அதையும் இங்கே எழுதி வச்சிருக்கேன். டிபார்ட்மெண்ட் வைஸ்மே இதில் இருக்கும், நீங்கள் ஃபுல்லாக ரீசெக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இந்த PDF நான் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு. இப்போ செப்டம்பர் மந்த்ல இருந்து இந்த எக்ஸாமை நம்ம எப்படி படிக்க போறோம், எப்படி அப்ரோச் பண்ண போறோம், இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த மந்த் வைஸ் பிளானருக்குள்ளேயே வர போறோம். ஃபர்ஸ்ட் செப்டம்பர் மந்த்தே நம்ம எதை ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம்னா இந்தியன் பொலிட்டி தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். சார் ஒரு மாசத்துல இந்தியன் பொலிட்டி முடிக்க வைக்க முடியுமா, அதை நான் பாத்துக்கிறேன், சரிங்களா. அது என் கண்ட்ரோல்ல விட்டுருங்க, நான் உங்களுக்கு இது எப்படி கொண்டு போகணும். ஏன்னா நான் என்னென்ன சோர்சஸ் போட்டிருக்கேங்கிறத நல்லா பாருங்களேன். சமச்சீர் புக்கு தான் எப்பவுமே நம்மளுக்கு பேஸ், ஃபவுண்டேஷனே இதுதான்ப்பா. நம்ம இப்போ யூபிஎஸ்சியில் அப்ரோச் பண்ணுறோம்னா நம்ம என்சிஆர்டி எந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் சொல்லுவோமோ அதே மாதிரி சமச்சீர் புக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ஃபவுண்டேஷன். நிறைய பேர் நினைப்பாங்கன்னா நான் 6th ஸ்டாண்டர்டில் இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய
சமச்சீர் புக்ஸை படிச்சுட்டாலே போதும்ல அப்படின்னா இன்ன வரைக்கும் கவர்மெண்ட் நம்ம கிட்ட வந்து நான் புக்கில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்க போறேன்னு சொன்னதே கிடையாது. ரீசெண்டா வந்த கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல நியூஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் அதிகமான ஈடுபாடு இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல டிஎன்பிஎஸ்சி கொடுக்குறாங்க. அப்ப சமச்சீர் கல்வி இருக்கக்கூடிய புக்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனா எடுத்துக்கணும். ஓகே சார், அப்ப பேசிக் ஃபவுண்டேஷன்னா நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கு எல்லாத்தையும் படிக்கணுமா? இதுவும் தான் நீங்க பண்ற பெரிய தப்பு. 6th புக்னா 6th புக்கே நான் படிக்க போறேன், 7th 7th படிக்க போறேன்னு போகக்கூடாது. இந்த 6th இருந்து 12th வரைக்கும் இந்தியன் பொலைட்டி ரெலவெண்டா என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும் நீங்க இப்ப இந்த இந்தியன் பொலைட்டிக்கு படிச்சா போதும். ஒரே ஃப்ளோல வாங்க. 1 month நீங்க இதுதான் படிக்க போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை மட்டுமே தான் படிக்கணும். அப்ப இந்த 6வதுல இருந்து 12வது புக்கு வரைக்கும் மொத்தம் எத்தனை கண்டென்ட்ஸ் ஆஃப் டாபிக்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 46 இருக்கு. இதை நான் உங்களுக்கு தனியா வே டு ஸ்டடின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுல என்ன தெளிவா போட்டிருப்பாங்க, அந்த 46 என்னென்ன அப்படிங்கறத போட்டிருப்பாங்க. இதை நம்ம என்ன பண்ண போறோம், ஃபவுண்டேஷனா படிக்க போறோம். ரொம்ப கிளியரா லைக் நீங்க இப்போ படிக்க போறது ப்ரிலிம்ஸ்க்கு தனியா மெயின்ஸ்க்கு தனியா இல்லாம இந்த கொஸ்டினை மெயின்ஸ்ல எந்த மாதிரிலாம் கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி எப்படிலாம் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஃபுல்லா நம்ம எதுல பார்க்க போறோம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த சமச்சீர் கல்விக்கு பார்க்க போறோம். 2வது இந்தியன் பொலைட்டி புக்கு லட்சுமிகாந்தோடது. போன வாட்டி கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. லைக் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணாம ஷெட்யூல் மாதிரி போட்டு 1 2 3 4ன்னு போட்டு இந்த பக்கத்துல லைக் பஞ்சாப் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸோட பேர் கொடுத்தாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க புக்கை அப்ரோச் பண்றதை விட இந்த லட்சுமிகாந்தோடைய லைக் ஸ்டாட்டிக் புக்ஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப இது எல்லாமே உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எந்த மாதிரி ட்ரிக்ஸ் வச்சு ஞாபகம் வச்சிருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு எடுப்பேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்னன்ஸ். இந்த புக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, பட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகுமோ இல்லையோ மெயின்ஸுக்கு இதோடைய கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? நீங்க எப்படி ஒரு எஸ்ஏ பில்ட் பண்றது, உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸா இருக்கட்டும் பாலிசிஸா இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே இந்த இந்தியன் கவர்னன்ஸ் பை லட்சுமிகாந்த் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நம்ம வேற என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா கரண்ட் அஃபேர்ஸ் பாக்குற மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா இதை நீங்க மெயின்ஸுக்கு நீங்க ஆர்டிகல்ஸ் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க பிலிம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியா இருந்தாலுமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். எதுல வந்து நம்ம பார்ப்போம், இந்தியன் பொலிட்டி, கவர்னன்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷன், இதை பார்க்க போறோம். இது எல்லாம் முடிக்கும் போது மந்த் எண்டில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் தனியா மார்க் டெஸ்ட்டுமே நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அது இல்லாமல் டெஸ்ட் சீரியஸ்மே நான் இந்த இந்தியன் பொலிட்டி முடிஞ்சுட்டா அதுலேருந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக தனியாக டெஸ்ட் சீரியஸ் வைப்பேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி பாஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்கீங்க, நீங்கள் எந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்தியன் பொலிட்டியில் நீங்கள் எல்லாமே படிச்சிட்டிங்கனாலுமே நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து லைக் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்குற விஷயத்தில் நீங்கள் தடுமாறுவீங்க. ஒரு சிம்பிளான கொஸ்டின், இப்போ வந்து ஆர்கிடெக்டர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் யாருன்னு கேட்டால் அம்பேத்கர், அப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். இதே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு 2 கொடுத்து ஒரு அசெஷன் மெத்தட்ல கொடுத்தாங்க, இல்லை அசெஷன் ரீசன் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா மேபி நமக்கு ஆன்சர் தெரியுற மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் குழப்பிடுவோம். அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸா டிஎன்பிஎஸ்சியுமே அந்த ரீசன் அண்ட் அசெஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப விரும்புறாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்கறது. அப்ப அதுக்கேற்ற மாதிரியுமே நம்ம நல்லா டீப்பா ப்ரிப்பேர் ஆகுற மாதிரி இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா செப்டம்பர் மந்த் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண போற ஒரு வைஸ் பிளானரா இருக்க போகுது. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்ல இது மட்டும் போதுமா? இல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஒன்றும் லைக் இந்த மற்ற இன்ஸ்டியூஷன் மாதிரி நம்ம 1 மணி நேரம் கிளாஸை எடுத்துட்டு அவ்வளோதான் போதும், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எனக்கு அடுத்த பேட்ச் இருக்கு அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு தென்னந்தெளிவா நான் இந்தியன் பொலிட்டி நான் தான் பிளான் பண்றேனே எப்படி உங்களுக்கு எடுக்க போறேன். இப்போ நான் எடுக்க போற இந்த இந்தியன் பொலிட்டியில ஒரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 years பிளான்னு ஒரு டாபிக் வருதுன்னா இதை உங்களுக்கு நான் எவ்வளவு நேரத்துல எடுக்கணும், எவ்வளவு ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்கணும், இது எல்லாம் பிளான் பண்றது நான் தான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதோட சேர்த்து இந்த மந்த்துக்குள்ள நான் எதை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்னா தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கணம். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் எங்க இருந்து வரப்போகுதுன்னா தமிழ்ல இருந்து தான் வரப்போகுது. நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண போற அந்த ஜென்ரல் அவேர்னஸே பாத்தீங்கன்னா 75 தான், இந்த ஆப்டிடியூடே பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் தான். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணாதான் உங்களுக்கு தமிழ் மார்க்கே வருது. அதுவும் இப்ப இந்த போன வருஷம் லைக் இந்த 2025ல உங்களுக்கு வச்சிருந்த எக்ஸாம்ல ஓலைச்சுவடியில இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதான் லைக் ரொம்ப பழைய நூல்கள் அந்த மாதிரி டைம்ல எழுதப்பட்ட நூல்கள்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இந்த மரபு சார்ந்த கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க.
ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இது வரைக்கும் என்னென்னலாம் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சோர்சஸ்ல இருக்கு, இல்ல அந்த டைம்ல இதுல வந்துட்டா என்ன இலக்கணம் சைடுல என்னென்ன நூல்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நான் ஒரு ஸ்டடி மெட்டீரியலா உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க உங்க எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நான் படிக்கும் போதே நான் ஸ்டார்டிங்லேயே இந்த லைக் இந்த பொறுத்துக அந்த மரபு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நான் பழைய புக்குமே சேர்த்து தான் நான் படிச்சேன். அந்த எக்ஸாம்ல அந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இல்லை. ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப வருஷம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். லைக் இந்த தமிழ் டிஜிட்டல் லைப்ரரினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அஃபிஷியல் சோர்சஸ்ல எப்படி செக் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. பட் நான் உங்களுக்கு கைட் பண்றேன் எப்படி படிக்கணும். ஏன்னா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் புக் பேக்ல இருக்கக்கூடியதை படிச்சாலே போதுமே, அதுல இருந்தே வந்து கேட்டுருவாங்களே, தமிழ்ல ஏற்கனவே தமிழ் எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா இந்த 6th to 12th எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நியூ புக்கும் படிக்கணும், ஓல்டு புக்கும் படிக்கணும். அப்ப இதோட சேர்த்து இதுவும் சேர்க்கணுமா? அப்ப நிறைய இருக்குமே, எக்கச்சக்கமா இருக்குமே. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் அழகா பிரேக் டவுன் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னைக்கு நீங்க எதை படிக்கணும், உங்களுக்கு ஈஸியா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத மாதிரி உங்களுக்கு எப்படி எடுத்துக்கொண்டு போகணுமோ நான் அப்படி எடுத்துக்கொண்டு போறேன். அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி நம்ம ஏற்கனவே சொன்னோமே, இந்த 25 மார்க்ஸ். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் எதை கான்சென்ட்ரேட் பண்ண போறோம்னா, மேத்ஸ் உடைய பேசிக்கான நம்பர் சிஸ்டம் இந்த மந்த் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அப்புறம் அனாலஜி வந்து மென்டல் எபிலிட்டில கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். இந்த அனாலஜி கொஞ்சம் ஜாலியாக தான் போகும். லைக் அதை நீங்கள் டீகோட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஜாலியாக தான் போகும். நம்ம சிஸ்டம்ங்கிறது ரொம்ப பேசிக்ஸ்லேருந்தே போகும். நிறைய பேர் நினைப்பாங்க நான் மேத்ஸில் ரொம்ப ரொம்ப வீக்கு, நான் எப்படி இதை நான் அப்ரோச் பண்ண போகிறேன் நினைப்பீங்க. ரொம்ப பேசிக்லேருந்து நான் கொண்டு போகிறேன். சரிங்களா? இப்போ அடுத்து செப்டம்பர் மந்த்தில் நான் போட்டிருந்த ஒரு ஸ்டடி பிளான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அக்டோபர் மந்த் சார் ஒரு மாசத்துல வந்து நீங்கள் இந்த இந்தியன் பொலிட்டியை முடிச்சிருவீங்களா? அதை நான் பார்த்துக்கிறேன். ஒரு மாசத்துல உங்களுக்கு அந்த இந்தியன் பொலிட்டியை நான் ரொம்ப ரொம்ப கிளியரா, அப்படி உங்களுக்கு ரொம்ப படிக்க இஷ்டம் ஆனாலுமே நான் வீக் எண்டில் கூட ஒரு 1 hour வீடியோ இல்லை ஒரு 2 hours நான் கிளாஸ் எடுக்கிறது அந்த மாதிரி கூட நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் என்னடானா, இப்போ வரப்போற ஒரு 8 to 9 மந்த் எனக்கு நீங்க நல்லா கோஆபரேட் பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்க வரப்போற ஒரு 40 வருஷம் வரைக்கும் நிம்மதியா வாழலாங்கிற மாதிரி வாழ்க்கையை நான் செட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ அடுத்து இங்க பாருங்க. அக்டோபர் மந்த் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, இந்தியன் எக்கனாமி பிளான் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இந்தியன் எக்கனாமி நம்ம ஓவராலா போட்டிருக்கோம். பட் தமிழ்நாடு எக்கனாமி தான் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த வாட்டி இதுலயுமே ஒரு சின்ன செக் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்து ஓகே அப்போ வந்து நம்ம தமிழ்நாடு எக்கனாமியில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லிட்டு போகும்போது அவங்க அதுக்கு ஈக்குவலைஸாக இந்தியன் எக்கனாமிலிருந்துமே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் கோத்துரு எல்லாம் ஒரே மாதிரியே போகலான்னு வச்சுக்கோங்க. இதுலையுமே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாமல் டிஎன்பிஎஸ்சி அப்போ ஒரு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம் தான், அப்போ அதில் வந்துட்டு தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா யோசிக்காம ரெண்டுத்தையுமே கரெக்டாக கம்பைன் பண்ணி கொண்டு போகலாம். சரிங்களா? இப்போ இதுலேயுமே நம்ம அங்கே பார்த்த மாதிரி அதே தான். ஸோ 6th-லேருந்து 12th புக் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் பண்ண போகிறோம். இதையே 2ஆக பிரிச்சிருக்கேன்னா இந்தியன் எக்கனாமி ரெலவெண்ட்டாக இங்கே நம்ம எத்தனை டாபிக்ஸ் பார்க்க போகிறோம்? 34. அப்போ தமிழ்நாடு நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது 26 கிட்ட இருக்குது. இது ரொம்ப கம்பைன் பண்ணி தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே நிறையா பேர் சார் இந்த புக்கை நான் வந்து யூபிஎஸ்சியில் பார்த்துருக்கேனே, ரமேஷ் சிங் அவருடைய புக்கு இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப பெரிய புக்கு. ஓகேங்களா? பட் என்ன கேட்டால் இந்த நிதின் சிங்கானியா வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இந்த 2 புக்குமே நான் படிச்சிருக்கேன். ஸோ நம்மளுக்கு தெரியும்ல எந்த மாதிரியான அப்ரோச் எக்ஸாம் கொண்டு போகணுன்ட்டு. ரமேஷ் சிங்கே நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்கன்னா அவர் ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வைப்பார். இதே ரொம்ப டெப்த்தாக புரிய வைக்கிற புக் வந்து இந்த நிதின் சிங்கானியா. நிறைய பேருக்கு இந்த புக் வந்து தெரியாது. இந்தியன் எக்கனாமினாவே வந்து ரமேஷ் சிங்கோட புக்கு தான். இல்லை, நிதின் சிங்கானியோட புக்கு அவ்வளோ கட் அண்ட் கிளியராக ரொம்ப டீப்பாக இருக்கும். அப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் இதுக்கு தான் போகணும். சரி சார், பேச்சுவாக்கிலே சொல்லிட்டீங்க இது யூபிஎஸ்சி லெவலில் இருக்க போகுதுன்ட்டு, அப்புறம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நாங்கள் இதையும் படிக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணவங்களா இருப்பாங்கல்ல, நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க வரேன்னா நான் ஒன்றுமே தெரியாமல் வரக்கூடாது. நான் கேஸ் ஸ்டடிஸ் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, இதுக்கு முன்னாடி எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க குரூப் 2 குரூப் 1 இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, என்னென்ன விஷயத்த அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, எதெல்லாம் அவங்க ஸ்டடி மெட்டீரியலாக படித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க இந்த ரமேஷ் சிங் அப்படிங்கிற ஒரு புக்குக்கு ரொம்ப 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 கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இந்தியன் எக்கனாமி ரமேஷ் சிங்குங்கிற விஷயத்தை இங்கே கொண்டு வந்திருக்கேன். தென் அப்போ நிதின் சிங்கானியா இருக்கு சார். நிதின் சிங்கானியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டெப்த்தான ஃபார்முலாஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். மேபி நாளைக்கு நீங்கள் மெயின்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு போவோம். பட் மோஸ்ட்லி நம்ம இருக்கக்கூடிய ரமேஷ் சிங்கை தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? நிதின் சிங்கானியால முக்கியமான ஃபார்முலாஸ் இந்த மாதிரியான மெத்தட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். அப்புறம் உங்களுக்கே தெரியும் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம். நிறைய இன்ஸ்டியூட்ஸு
கரண்ட் அஃபேர்ஸை மட்டுமே சொல்லி கொடுத்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தா எல்லா கொஸ்டின்ஸ் வரப்போகுதுங்கிற மாதிரிலாம் கொண்டு போவாங்க. அதுலயுமே வந்து அவங்களுடைய ஓன் ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் தான் இங்க பில்ட் பண்ணி கொண்டு போவாங்க. நான் என்ன சொல்றேன், அப்படிலாம் போகக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், கவர்மெண்ட்டே அஃபிஷியலா நிறைய ரிலீஸ் பண்றாங்க. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? லைக் சம்மரைசிங் மாதிரி பண்ணுவாங்க, அதுவுமே நம்ம பார்த்துக்கலாம். இந்த பட்ஜெட், நம்ம யூனியன் பட்ஜெட் இல்ல தமிழ்நாடுடைய பட்ஜெட், அந்த இயர்லி பட்ஜெட்ஸ் இருக்குல்ல, அதுல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். இயர்லி பட்ஜெட்னா இப்ப இந்த ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஒரு 16,000 கோடி அப்படி பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா நிறைய பேருமே இந்த இடத்துல தப்புமே பண்றாங்க. இப்ப லாஸ்ட் இயர் கொஸ்டின் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 2021ஓட 2024ல ஒரு குறிப்பிட்ட ஒரு இண்டஸ்ட்ரியெல்லாம் எடுத்து இல்ல growth எடுத்து எவ்வளவு பெர்சன்டேஜ் growth இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிறது எப்படி சார் நம்ம அனலைஸ் பண்றது? நான் அது எல்லாமே அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சேம் எக்கனாமி சர்வே ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு. ஸ்கீம்ஸுக்கு நம்ம கிட்ட எல்லா ஸ்டடி மெட்டீரியலே கிடையாது, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. கவர்மெண்டோட அஃபிஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கீம் படிச்சா கூட நீங்க ஃபுல்லா முடிச்சிடலாம். சரிங்களா? சேம் பாலிசிஸ் இருக்கு. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ், இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும். இல்லை வந்து நம்ம ஸ்டேட் வைஸ் இண்டிகேட்டர்ஸ், இல்லை வந்து நம்ம நேஷன் வைடு நம்ம இண்டிகேட்டர்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷனுமே ஒரு இண்டிகேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ரொம்ப அப் டு டேட்டில் நம்ம ஞாபகம் வச்சிருந்தாதான் எல்லா நாடும் ஞாபகம் வச்சிருக்க வேணாம். ஃபர்ஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவோடது நல்லா கிளியராக ஞாபகம் வச்சிருக்கணும். அப்புறம் ஆர்கனைசேஷன்ஸ், அப்புறம் யோஜனா, குருஷேத்ரா, இந்த ரெண்டுமே குரூப் 2க்கு எந்த இம்பார்ட்டண்டா என்னங்கிறத விட குரூப் 1க்குமே சேர்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு பேக்கேஜ் போட்டிருக்கேன். இந்த பேக்கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1, 2 அண்ட் 4ன்ட்டு இப்போ இதுல எந்தெந்த கிளாஸஸ்லாம் சேமா வருமோ அது எல்லாமே வைப்போமா. ஆனா நம்ம ரெடி பண்ண போற இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இங்க இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து தான் இருக்கும். த ஹிந்துல இருந்து நம்ம பண்ணக்கூடிய ரிவ்யூவா இருக்கட்டும், இல்ல இந்தியன் எக்ஸ்பிரஸோட ரிவ்யூவா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரெடி பண்ண போகிறோம். சார் அப்ப தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்ல இங்க நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்றோம்? தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்ல நம்ம பட்ஜெட்ஸ்ல இருந்து இல்ல என்னென்ன விஷயங்களை இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே சேர்த்து நம்ம பார்த்துக்கலாம் ஓவராலா. ஏன்னா நான் எப்பவுமே எடுக்க போறது அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான். இதுல ஒன்னே ஒன்று நான் எழுத மிஸ் பண்ணியிருப்பேன். டிஐபி, ஓகேங்களா? ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, நம்மளுடைய பிஐபி இந்தியான்னு சொல்லுவோம். நம்ம அஃபிஷியலாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து லான்ச் பண்ணுறாங்க. அதையுமே நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் ஆஸ் யூஷுவல் மந்த் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ரிவிஷன் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதே தான், நம்ம இலக்கணத்தை ஒரே மாசத்துல முடிக்க முடியுமானா முடிக்க முடியாது. பத்தாதுன்ட்டு இதை ரொம்ப பொறுமையாக லேர்ன் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸுங்கிறது பரவாயில்ல, 25 கொஸ்டின்ஸ் நம்ம அப்படின்னு பார்க்க முடியாது. இல்லை ரொம்ப ஹார்டாகவும் கேட்பாங்க. இல்லை ஒன்ஸ் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஞாபகம் வராது. அப்போ அவங்களுக்கு ஈஸி அண்ட் கிளியராக அந்த மெத்தடில் போகணுங்கிறதுக்காக தான் நான் அடுத்த மந்த்துமே இந்த இலக்கணத்துக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? அப்போ 2 மந்த்துக்கிட்டேயே நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இலக்கணம் மட்டும் தான் பார்க்க போறீங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ ஆப்டிடியூட் மென்டபிலிட்டியில் அனாலஜி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனாலஜிக்கும் டீகோடிங்க்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வைஸ் பார்க்கும்போது ஒரு ரெண்டுமே கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக டேக் ஆகிற மாதிரி இருக்கும். நம்பர் சிஸ்டம் நான் இன்னும் 1 மந்த்துக்கு அட்வான்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்கேன். ஏன் சார் நம்பர் சிஸ்டம்ல வந்து அது பெருசாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? நம்பர் சிஸ்டம் தான் பேசிக். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போதே உங்களால் கண்டிப்பாக அந்த சிம்பிளிஃபிகேஷன் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்துக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறது. நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் ஓகே தான், இந்த பிடிஎஃப் நான் கட் அண்ட் கிளியராக ஷேர் பண்ணிடுவேன். இதுதான் உங்களுக்கு வந்து இப்போ அடுத்து வரப்போகிற ஒரு 9 மந்த் ஒரு பைபிள் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ அடுத்து நவம்பர் மந்த்தில் இந்தியா அண்ட் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இப்படி எடுத்துக்கோங்களேன். இந்தியன் ஹிஸ்ட்ரியும் படிக்க போகிறோம், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் படிக்க போகிறோம். ஓகேங்களா? சேம் ஆஸ் யூஷுவல் 6வதுலேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ இதில் டோட்டலாக எவ்வளோ கண்டென்ட்ஸ் அந்த புக்ஸில் இருக்குன்னா 67 இருக்கு ப்ளஸ் 36 இருக்கு. அப்போ இதுவே ஒரு 100 சம்திங் வருதே. இதையே நம்ம 3 மாசத்துல படிக்க முடியுமா? லைக் அந்த 1 மந்த்ல படிக்க முடியுமா? இது கூட சேர்த்துன்னு இதெல்லாம் இருக்கே சார், அது எல்லாமே பக்காவாக நான் மொத்தத்தையும் கம்பைன் பண்ணி எந்தெந்த இடத்துல என்னென்ன சோர்சஸ் போட்டிருக்காங்கிறது உட்பட நான் மென்ஷன் பண்ணியே நான் கொடுக்குறேன். சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி பை ஆர்.எஸ். சர்மா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிவல் ஹிஸ்ட்ரி பை சதீஷ் சந்திரா. இந்த சதீஷ் சந்திரா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பா, ஏன்னா மெடிவல் ரெலவெண்ட்டாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ 3வது ஒன்று வருது பார்த்தீங்களா, மோஸ்ட் ஆஸ்பிரன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது யூபிஎஸ்சிக்கா இருக்கட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கா இருக்கட்டும், இந்த புக்கை மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு ரெஃபர் பண்ணாத ஆளே கிடையாது. நீங்களே போயிட்டு இதுக்கு முன்னாடி எக்ஸாம் கிளியர் பண்ண அச்சீவர்ஸ் என்னென்ன புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்றாங்கன்ட்டு நீங்க எங்க போய் போட்டு பார்த்தாலுமே மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு சமச்சீர் கல்வி புக்ஸோட நிப்பாட்டிருக்க மாட்டாங்க.
இந்த ஸ்பெக்ட்ரம்ங்கிற புக்கு பேர் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம காசு கட்டி வாங்க முடியுமா? இந்த ஸ்பெக்ட்ரம் புக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,999 சம்திங் ஒரு ப்ரைஸில் இருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ரொம்ப கட் அண்ட் கிளியராக உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லித்தரேன். சரிங்களா? அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4-5 சேனல்ஸை நம்ம அப்ரோச் பண்ணுறதை விட கவர்மெண்ட்ல விட்டுருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் தான் கவர்மெண்ட்டே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்போ தமிழ்நாடு அந்த இந்தியன் கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் என்னென்னலாம் அவங்க வெப்சைட்டில் விட்டுருக்காங்களோ அதை மேக்ஸிமம் இந்த ஹிஸ்ட்ரிக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஹிந்து, இது நம்ம நிறைய ரிவ்யூ பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். லைக் ஒரு வேர்ட்ஸுமே பிரேக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரின்னு இருக்கும்போது தேவேராவுடைய புக்கு, ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு புக்கு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் சொசைட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம இதில் போட்டிருப்பாங்க. அப்புறம் அஃபிஷியல் ரிலீசஸ் என்னெல்லாம் விட்டுருக்காங்க, லைக் இப்போ ஆர்கியாலஜிக்கல் ரெலவெண்ட்டாக என்னென்ன விட்டுருக்காங்க, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கீழடி சம்மந்தப்பட்டது என்ன விட்டுருக்காங்க, இந்த மாதிரியான தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். அப்புறம் மந்தோட எண்டில் பிஒய்க்யூ, அது கூட இப்போ நம்ம என்ன கிளாஸஸ்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இந்த பார்த்துருக்கோமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாமே நான் வந்து ஒரு 24 டேஸில் நான் உங்களுக்கு இதை முடிக்கிறேன்னா, இந்த 24 டேஸில் இதை நான் முடித்த போது இந்த பிஒய்க்யூஸில் இதுவும் சேர்ந்து ஆட் ஆகி தான் கொஷின்ஸாக கேட்டிருப்போம். சரிங்களா? ஓகே. சரி, இப்போ நவம்பர் மந்தில் நான் இந்த பொது தமிழ் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து எதை நான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன், சொல்லகராதி. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஷின்ஸ் கிட்டே கேட்க போகிறாங்க. அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இலக்கணத்தில் இருந்து சொல்லகராதிக்கு வந்துட்டோம். இங்கே ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டியில் சிம்பிளிஃபிகேஷன், இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மென்டல் எபிலிட்டியில் இது இருக்கு பாருங்க, இந்த ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்பா. ஸோ கட் அண்ட் கிளியராக ரொம்பவே சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ அடுத்து டிசம்பர் மந்தோடது பாருங்கள், ஜியாகிரஃபி. இந்த ஜியாகிரஃபிங்கிற விஷயம் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் அப்படின்னு பார்க்கறத விட நீங்கள் மெயின்ஸுக்கு சேர்த்து ப்ரிப்பேர் ஆக போறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு இதுவே கரெக்டாக தான் இருக்கும். அதில் என்னெல்லாம் போட்டிருக்கோம், சமச்சீர் புக்கில் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எத்தனை கண்டென்ட்ஸ் புக்கில் இருக்குது, 52. சரி, இப்போ இந்த கண்டென்ட்ஸ் சொல்கிறீங்களே, இது எல்லாமே தனியாக நீங்கள் போடுவீங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் சமச்சீர் புக்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, எந்தெந்த பேஜில் இருக்குது, அதை கூட ஒரு கிளாஸை கூட நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு டைமிங் இருக்கும் அப்படின்னா தாராளமாக இப்படி கூட நம்ம போகலாம். ஒரு இண்டிவிஜுவலாக மொத்தமாக ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் போட்டு என்ன பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டாலுமே நான் ஸ்டடி மெட்டீரியல் மொத்தமாக போட்டு கூட நான் பண்ணி தரேன். அப்புறம் மஸ்ஜித் ஹுசைனுடைய புக்கு, இது வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்கும்பா, ரொம்ப ரொம்ப டெப்த்தாக இருக்கும். இதை ஏன் சார் அப்போ நம்ம பார்க்குறோம், நான் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன். லைக் இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில், அந்த மாதிரி எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து லியாங்கோடைய புக்கு சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும், இதுவுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அப்புறம் மினிஸ்ட்ரி சைடில் இருந்த லைக் ஃபாரஸ்ட்ரியாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், அந்த சைட்லேருந்து என்னென்ன ரிப்போர்ட்ஸ் விட்டுருக்காங்களோ அதில் வந்துட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாலே போதுமானது. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு சொல்லி தனியாக ஒரு பேட்ச் நீங்கள் சேர்ந்து அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் தேவையில்லாத வேலை. நம்ம இந்த மாதிரி நம்ம அஃபிஷியல் ரிப்போர்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஒரு நோட்ஸாக எடுத்தாலே பக்கவாக படிச்சிடலாம். அப்புறம் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜிக்கு ஆனந்த் சாருடைய புக்கு யூபிஎஸ்சிக்கே மோஸ்ட் ரெஃபர் பண்ணக்கூடிய புக்கு. இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு பக்காவாக எடுத்து சொல்லித்தரேன். அடுத்து ரவி சாருடைய புக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்டடி ஐக்யூ, இந்த 3 பேர் தான் உங்களுக்கு நோட்ஸாக ரெடி பண்ணி தரப்போகிறேன். இந்த நோட்ஸ்னால் எப்படி சார், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சமச்சீர் கல்வி புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த என்விரான்மெண்ட்டுங்கிற டாப்பிக்கை நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம், சமச்சீர் கல்வி புக்கில் பார்க்க போகிறோம். ஓகே, வேற இந்த மஸ்ஜித் ஹுசைன் இவருடைய புக்கில் பார்க்க போகிறோம், லியாங்கில் பார்க்க போகிறோம், வேற இந்த ஆனந்த் சாருடைய புக்கில் பார்க்க போகிறோம், ரவி சாருடைய புக்கில் பார்க்க போகிறோம், அப்புறம் எஸ்கியூ இதில் பார்க்க போகிறோம். இது எல்லாத்துலையும் இந்த என்விரான்மெண்ட்டில் என்னென்ன பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க, எந்தெந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு இந்த ஒரு நோட்ஸை ரெடி பண்ண போகிறேன். இதுலேயே இப்போ கரண்ட் அஃபேர்ஸுமே என்ன பண்ணிவிடுவேன்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் பிவைக்யூ ரிவிஷன் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மந்த்துமே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்லாம் ஃபஸ்ட் நம்ம ஒரு பொறுமையாக பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால் இந்த சொல்லகராதியுமே வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் வருங்கனால இதுவுமே நம்ம கட் அண்ட் கிளியராக பார்க்குற மாதிரி இருக்கும். தென் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டியில் HCF LCM. ஓகேங்களா? நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ள வர மாதிரி இருக்கும் HCF LCM. இந்த பக்கம் வந்து நம்பர் சீரிஸ் நம்ம அங்கே முடிச்சிட்டோம். இது வந்து ஆல்ஃபா நியூமெரிக் சீரியஸுங்கிறது அடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். யா, இப்போ அடுத்து ஜனவரி மந்தோடைய பிளானர் நல்லா பாருங்கள். ஜனவரி மந்தில் நம்ம அங்கே வெறும் பார்த்தீங்கன்னா
ஓவரால் இருக்கக்கூடிய நேஷனல் மூமெண்ட் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் நம்ம அங்கே பார்த்துட்டு இருந்தோம் இந்தியன் ஹிஸ்ட்ரியில். இங்கே தமிழ்நாட்டுடைய ரொம்ப ஹெரிட்டேஜ் ஸ்பெசிஃபிக்காகவும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 6th to 12th பேசிக்ஸ் எடுத்துக்கிறோம், 36 கண்டென்ட்ஸ் இருக்குது. அப்புறம் தேவேராவுடைய புக்ஸு, வேற அஃபிஷியல் ரிலீஸ் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் யூனிவர்சிட்டியோட புக்ஸு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஒரு யூனிவர்சிட்டி புக்லேருந்து கேட்டிருந்தாங்க. அது என்னங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு, அப்போ பார்த்தா புரியும். என்ன அப்படின்னா, ஒரு சில நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அஃபிஷியலான யூனிவர்சிட்டிஸ் மூலமாகவும் நம்மளுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸாக விடுவாங்க. நீங்கள் அதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். அதில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குங்கிறதுனால அதையுமே நம்ம ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ஆட் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வேற என்ன, ஆர்கியாலஜிக்கல் ரிப்போர்ட்ஸு இல்லை அஃபிஷியல் ரிப்போர்ட் பை மினிஸ்ட்ரிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் சுறா அண்ட் சக்தி புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்ல, அப்போ இங்கேருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க, நம்ம புக்ஸ்லேயே சரியாக படிக்காத விஷயங்கள், இல்லை நம்ம எல்லாத்தையுமே கிளியராக படிச்சிருப்போம் சொல்ல முடியாது, ஏதாச்சும் இடத்துல நம்ம மிஸ் அவுட் பண்ணியிருப்போம். எந்த இடத்துல மிஸ் அவுட் பண்ணியிருப்போங்கிறத ஒரு கண்டுபிடிக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பிஒய்க்யூஸ் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இங்கே பாருங்கள், ஜனவரி மந்தில் நம்ம என்ன படிக்க போகிறோம் தமிழ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, எழுதும் திறனில் வந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ இதையும் எளிய மொழிபெயர்ப்பு இதில் 5, இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் நம்ம அந்த மந்த் முடிக்க போகிறோம். அவ்வளோ பெரிய டாபிக்ஸ்லாம் கிடையாதுங்க, நீங்கள் ஆல்ரெடி பேசிக்ஸ் முடிச்சிருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? அப்புறம் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டியில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறத ஆப்டிடியூட் ஆங்கிளில் பார்க்க போகிறோம். பசில்ஸ் அண்ட் சீட்டிங், இந்த வாட்டி பசில்ஸுமே அந்த டைஸுமே ரொம்ப கஷ்டமாக தான் கேட்டிருந்தாங்க. பட் நோ இஷ்யூஸ், நம்ம ரொம்ப கட் அண்ட் கிளியராக பார்க்கலாம். இதுக்கு நம்ம சீக்கிரமாக போர்ஷனை முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஆர்எஸ் அகர்வாலுடைய புக்கில் இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் கூட நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஆர்எஸ் அகர்வாலாக இருக்கட்டும், இல்லை பினாக்கலாக கூட இருக்கட்டுமே, நீங்கள் எல்லாம் மார்க் டெஸ்ட்டில் எழுத போகிறீங்க, நம்ம எடுத்த கிளாஸஸ் தான் எழுத போகிறோம். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும், ஓகேங்களா? தென் பிப்ரவரி மந்த்து முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம மேலே கவர் பண்ணிட்டோம்ப்பா. இதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரே கான்செப்டாக தான் வரப்போகுது. ஏன்னா ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அப்புறம் என்ன சார் இது தனியாக கொடுத்துருக்கீங்க? எப்போவுமே இதை கொஞ்சம் தனியாக பார்க்கறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன அப்புறம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இது இப்போ ரீசெண்டாக ஸ்பேஸ் எலவெண்ட்டாக கூட இருக்கலாம், ஸ்பேஸ் ஈவெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்பெசிஸோட ஈவெண்ட்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். இது எல்லாமே நம்ம கிளியராக அப்ரோச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கணும். இதுக்குமே 6th to 12th வரைக்கும் ஃபவுண்டேஷன் போட போகிறோம். அப்போ எவ்வளோ வருது பாருங்கள். ஃபிசிக்ஸில் 68, கெமிஸ்ட்ரியில் 25 நம்ம சமைச்சிட்டு புக்கில், பயாலஜியில் 73. ஆனால் இது மொத்தமாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கிட்ட தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லேயே கேட்க போகிறாங்க. அப்போ இது ஸ்கிப் பண்ணிடலாமா? கிடையாது. ஒரு சில பேர் இந்த ஜென்ரல் சயின்ஸோட பேக்ரவுண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த 5 கொஸ்டின்ஸ் அவங்க 4 கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், ஒரு 165ல இருந்து ஒரு 170 கிட்ட நம்ம கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதணும்னா எதையுமே நம்ம இங்கே ஸ்கிப் பண்ணக்கூடாது. உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது. இதையே நான் ரொம்ப பிரேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்தா இன்னும் உங்களுக்கு புரியும் பாருங்களேன். அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ஸ்டட்கியூவில் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரவி சாருடைய புக்குமே இருக்குது. நம்ம இதெல்லாமே இந்த புக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமே, ஒரு 5999. நம்ம ஸ்டட்கியூலேருந்து பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ். இது எல்லாமே நம்ம ஃப்ரீயில் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். நீங்கள் இது எதுக்குமே பெய்டு பண்ணி நீங்கள் தனியாக வாங்கணும், இல்லை உங்களுக்கு அப்படியே எக்கச்சக்கமாக வீடு ஃபுல்லாக ஒரு பேப்பராக நோட்ஸாக கொடுக்க போகிறோமா? அதுவும் இல்லை. ஆன்லைன் சோர்ஸ் தான், நீங்கள் மொபைலையும் பார்த்து படிச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் கொடுக்க போகிறோம். நிறையா பேஜஸ் இருக்க போதா, எந்த அளவுக்கு நான் ஷார்ட்டன் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் அதை எடுக்கிறேன். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்முடைய மினிஸ்ட்ரிஸ் அண்ட் இஸ்ரோவோடது, இல்லை அது சம்மந்தப்பட்ட இல்லை ஸ்பேஸ் லெவலில் என்னென்ன இருக்குது, லைக் ஆல் ஓவர் குளோபல் ஃபுல்லாக என்னென்ன ஆர்கனைசேஷன் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம அப்ரோச் பண்ணலாம். மிலிட்ரி எக்ஸசைசஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம இதுலேயே பார்த்துடலாம், சரிங்களா? தென் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸ் ரெலவென்ட் டு த ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுவும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு கரியர் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாடு சைட்லேருந்து அஃபிஷியலாக விடுவாங்க. அது எல்லாத்தையும் கூட நம்ம நோட்ஸ் ரெஃபர் பண்ணி தரப்போகிறோம். அப்புறம் பிஒய்க்யூஸ் மந்த் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போக போகிறோம். அப்போ இந்த பிப்ரவரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் என்னென்ன பார்க்க போகிறோம்? கலை சொற்கள், இது இம்பார்ட்டண்ட்டானது, நிறைய இருக்கும். நான் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னுக்குமே உங்களுக்கு மீனிங் வித் ட்ரிக்ஸோடு சொல்லித்தரேன். நீங்கள் எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கலைச்சொற்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் வாசித்த புரிந்து கொள்ளுதல், எனக்கு தெரிஞ்சுக்கு இதை நீங்கள் மேக்ஸிமம் அப்ரோச் பண்ணிடுவீங்க. இருந்தாலும் நான் நிறைய உங்களுக்கு இதுலேயே நிறைய உங்களுக்கு டெஸ்ட்டு மார்க் டெஸ்ட்லாம் நிறையவே நான் வைப்பேன். நீங்கள் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஏன்னா பார்த்தாலும் இப்போ இதை பற்றி பெருசாக கொஸ்டின்ஸ் இல்லை, ஏன்னா இந்த ஒரு வருஷம் நம்ம எக்ஸாம் அப்ரோச் பண்ணியிருக்கோம். பட் என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், நம்ம அதை ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதுதான் நம்ம அந்த மந்த்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரொம்ப டைம் இருக்குது, தாராளமாக பொறுமையாக பார்க்கலாம். அப்புறம் டைஸ் அண்ட் கியூப்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம்.
இந்த வருஷம் இது ரொம்ப பெரிய பெரிய லைக் இன்ஸ்டாகிராமோட இன்ஃப்ளூயன்சஸ்னா என்ன சார், நம்ம ஆக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. லைக் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு போட்டிருந்தாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி இன்னும் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிறத பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அது கூட சேர்த்து மிரர் அண்ட் வாட்டர் இமேஜஸ் அப்படிங்கிறதையுமே சேர்த்து பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து மார்ச் மந்தோடது பாருங்க. மார்ச் மந்த்துக்குமே நீங்கள் அதான் சொன்னேன், நீங்கள் இதை போட்டு தலைநச்சு யோசிச்சு கவலை பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த ஜென்ரல் சயின்ஸ் சேம் ஜென்ரல் சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதே கான்செப்ட் தான், அதே ஐக்யூ ரவி சார். ஏன்னா ஒரு மாசத்துல எனக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டாலாம் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு மாசத்துல நம்மளால ஜென்ரல் சயின்ஸை முடிக்க முடியாது. அப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 1 மந்த் தேவைப்படுங்கன்னா நான் இதையுமே எடுத்திருக்கேன். அப்புறம் சேம் அஃபிஷியல்ஸ் போட்டிருக்கோம், கவர்மெண்ட் நோட்ஸ் ஆஸ் யூஷுவல், அது எல்லாமே சேமாக தான் வரப்போகுது. இங்கே என்ன மாறும்னா இலக்கியம்குள்ளே வந்துடுவோம். ஓகேங்களா? இலக்கியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த மாதிரி என்னென்னமோ நம்ம கொடுத்துருப்பாங்க நம்ம பேக் எண்டில், அது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். லைக் வந்து பாருங்க 8 தொகை 10 பாட்டு இது எல்லாமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இலக்கியம்ல. அப்புறம் இந்த வாட்டி இந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேருடைய பேர்கள் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் படிச்சிடலாமா சார்ன்னு கேட்டால் அதோட நிப்பாட்டிக்காதுங்க. ஏன்னா எப்பவுமே டிஎன்பிசி வந்து நம்மளுக்கு நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. அப்போ நம்ம அதோட இந்த விஷயத்தை நிப்பாட்டிக்க கூடாது. இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க தலைவர்கள், அவங்களுக்கு இதுக்குள்ளே ஏதாச்சும் லிங்க்ஸ் வருமா அப்படிங்கிறதுமே சேர்த்து பார்த்துட்டு தான் நம்ம ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம என்னெல்லாம் வந்து கவர் பண்ண போகிறோம் ஆப்டிடியூட் செஷன்லன்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸை பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் லாஜிக்கல் ரீசனிங், இந்த ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச் மந்தில் முடிக்க போகிறோம். 30 டேஸுங்கிறது பெரிய டைம் தான். நீங்கள் யாருமே அதை நினச்சி 30 டேஸ் தானா யோசிக்காதீங்க. ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் எடுக்கிறது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இந்த எல்லா கண்டென்ட்ஸுமே மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணுறோம் பர் டேக்கு அப்படின்னா இந்த 2 ஹவர்ஸ் தான் நம்ம வீடியோஸு இல்லை நம்மளுடைய கிளாஸஸ் பார்க்க போகிறீங்க. மிச்சம் இருக்க போகிற ஒரு 1 ஹவரோ இல்லை 2 ஹவரோ இல்லை காலைல கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சு ரிவிஷன் பண்ணுறீங்களோ, இப்படிலாம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் இங்கே இவ்வளோ இருக்கேடான்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோன்றதுக்கான சான்சஸ் கிடையாது. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? சேம் ஏப்ரல் மந்த்தும் அதே தான். என்ன சார் அப்போ நம்ம ஏப்ரல் மந்த்துமே ஜென்ரல் சயின்ஸ்னால் 3 மாதம் வரைக்கும் கொண்டு போக போகிறோம். ஃபஸ்ட்டு மந்த் ஃபுல்லாக ஃபிசிக்ஸ்க்கு எடுத்து பொறுமையாக போகணும்னு நினச்சிங்கன்னா ஃபிசிக்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை நான் இந்தியன் பொலிட்டிலே ஒரு சிலர் நம்ம எடுக்காமல் மிஸ் பண்ணியிருக்கோம், இல்லை இந்தியன் எக்கனாமியில் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலுமே இந்த லாஸ்ட் ஏப்ரல் மந்த்துக்கிட்ட நம்ம கவர் பண்ணி கொண்டு போய்க்கலாம். சரிங்களா? சேம். ஆனால் இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெருசு பயாலஜிங்கிறது. அதனால் சரி பயாலஜி எல்லாமே சேர்த்து 5 கொஸ்டின்ஸ்க்கு நான் வந்து 3 மந்த் ப்ரிப்பேர் பண்ணணுமா? இல்லை, உங்களுக்கு ரிவிஷன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 73 கொஸ்டின்ஸ் 73 கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்றுமே நீங்கள் கரெக்டாக கிளியராக பார்த்தா கண்டிப்பாக அந்த டைம் ஆயிரும். அப்புறம் ஸ்டடி ஐக்யூ ரவி சாரோடது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட் அண்ட் இஸ்ரோடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே, கவர்மெண்ட் நோட்ஸ், அப்புறம் பிவைக்யூ. கரெக்டுங்களா? தென் இந்த ஏப்ரல் மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதே தான். ஏன்னா இதுவும் பெரிய டாப்பிக்கில் இலக்கியமும் பெருசு தான், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு மந்த் ஃபுல்லாக இலக்கியம் மட்டுமே கூட பார்ப்போம், அடுத்த மந்த் ஃபுல்லாக தமிழ் தொண்டும் தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் மட்டும் கூட பார்ப்போம். அதனால் நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் ஏரியா அண்டு வால்யூம் அப்படிங்கிறத ஒன்று படிக்க போகிறோம். சரிங்களா? அப்புறம் மென்டல் எபிலிட்டி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் மே மந்த் ஃபுல்லாக இது எல்லாத்துக்கும் ஓவரால் ரிவிஷனு, டெஸ்ட் சீரியஸ். சரி ஆக்சுவலாக சார்ஜ் இல்லை, ஒரே நிமிஷம் இருங்க. டெஸ்ட் சீரியஸ் கம்ப்ளீட்டாக அந்த மந்த்து நம்ம போட போகிறோம். சரிங்களா? அதாவது ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எந்த மாதிரியான காம்படிட்டிவாக இருக்குமோ அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 5லேருந்து 6 டெஸ்ட் சீரியஸ் போடலாம். ரெகுலர் ரிவிஷனு லைக் ஃபஸ்ட்டு ஒரு 5 to 6 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் பார்க்குற மாதிரி, அதிலே ஜென்ரல் சயின்ஸ்குள்ளேயே நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்குறது, இந்தியன் பொலிட்டி, இந்த மாதிரி ஓவரால் நம்ம எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? பொறுமையாக போகலாம், கிளியராக படிக்கலாம், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. எல்லா செஷன்ஸும் கிளியராக பாருங்கள், கண்டிப்பாக இந்த 9 மந்த்லையும் ப்ரிப்பேர் ஆகிடலாம். சரிங்களா?